கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு அல்லாஹ் வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு விலங்கு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பலியிட முடியுமோ அவர்கள் அறுத்து பலியிடலாம். ஒருவருக்கு ஒரு ஆடுதான். ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம். அல்லது அந்த மாட்டை 7 பேர் பங்கு கொள்ளலாம். ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் 7 பேர் பங்கு கொள்ளலாம். இப்படி ஒரு ஆட்டை ஒருவர், மாடை 7 பங்காக வைக்கலாம், ஒட்டகத்தை 7 பங்காக வைக்கலாம். அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம், மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம். 2 ஆடுகள் 3 ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்லாஹ்வுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம். அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன? ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 2வது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 3வது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 6வது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது, அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது, அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது. ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால், தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதுஹியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும்.